ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே 3 பச்சை மிளகாயை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கேப்சிகம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பாதி மஞ்சள் கலர் பாதி பச்சை கலர் சேர்த்துருக்கேன். இந்த கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட இருக்க காய் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சீக்கிரம் வேகுமோ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு கொஞ்சமாக பீன்ஸு அது 2 மட்டும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் அதில் சேர்க்கல. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த காயை அந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா ஒரு ஹாஃப் வரைக்குமே அது குக் ஆகிடும். அதுக்கு அடுத்து நம்ம 2 டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி கொதித்து வந்த பிறகு 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் கோதுமை குருணை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வெந்து அது கரெக்டாக வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணோன்னா ஹெல்த்தியான டிஃபன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.